நானும் சொல்லிக்க மாட்டேன். இவரோட இப்ப அப்படி இருக்கும்போது பிக்கப் பண்ண வந்தப்போ ஒரு 4-5 வாட்டி வேணா பார்த்துருப்பாங்க. அப்படி அரசல் பரசலா தான் தெரியுமே தவிர, நானும் சொல்லிக்க மாட்டேன். அப்பாவும் பெருசா ஸ்கூலுக்கு வந்துக்க மாட்டாங்க. அம்மாவை தான் அனுப்பி விடுவாங்க. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் வெச்ச கண்ணு வாங்காம என்னை பார்த்தா எனக்கு இதுவா ஆக்வர்டெல்லாம் இருக்காது. நான் சொன்னேன்ல, வெக்கப்பட மாட்டேன். பட் அது ஒரு மாதிரி நம்மளோட ஸ்பேஸுக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஆக்டர்னு வந்துட்டா முடிஞ்சிச்சுதான். அது ஆப்வியஸா அது பண்ணி நம்ம பிரைவேட் லைஃப் வந்து நம்ம கையில கிடையாதுங்கிறது பல பேர் சொல்ற மேட்ரு. எனக்கு இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி, நக்கலும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நான் என் பிரைவேட் லைஃப் என் கையில தான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிரைவேட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த இவரோட பையன் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம்ல தேவைப்படாத மேட்ரு. ஸ்கூலுக்கு போனா அவங்க தெரிஞ்சாலுமே இப்ப இவரோட பையன் தான் தெரிஞ்சாலும் என்னை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க என் பசங்கலாம். எந்த படம் நடிச்சா இவனுக்கு கரெக்டா இருக்கும், இவன் வந்து இவனோட கேரக்டரையும் சொதப்பி படத்தையும் இவன் சொதப்பாம இருக்கணும்ல, அப்படி இருக்கும்போது இது நடிச்சாதான் இது கரெக்டா இருக்கும்னு ஆதிக்குள்ள இருக்கிற இந்த கம்மி அந்த ஒரு லிட்டில் டைரக்டர் வந்து அப்பப்போ வழிகாட்டுவான். எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. என்னன்னா, இப்போ சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், நான் இவங்களை பாக்குறேன், அவங்க இவங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து லைக் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆக்டரோட ஒரு சன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு செலிபிரிட்டி கிட் ஃபீலிங் வந்து கண்டிப்பா நீங்க கேரி ஓவர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இந்த ஸ்கூல் டேஸ்ல, ஏர்லி ஸ்கூல் டேஸ்ல அது எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? லைக் பீப்புள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? எனக்கு அதுதான், நானும் சொல்லிக்க மாட்டேன். இவரோட இப்ப அப்படி இருக்கும்போது பிக்கப் பண்ண வந்தப்போ ஒரு 4-5 வாட்டி வேணா பார்த்துருப்பாங்க. அப்படி அரசல் பரசலா தான் தெரியுமே தவிர, நானும் சொல்லிக்க மாட்டேன். அப்பாவும் பெருசா ஸ்கூலுக்கு வந்துக்க மாட்டாங்க. அம்மாவை தான் அனுப்பி விடுவாங்க. ஐயோ, அவங்க வந்தா அவனை பத்தி ரொம்ப நேரம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க போயிட்டு வந்துருன்னு அம்மா தான் அனுப்புவாங்க. அப்பா பெருசா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. நானும் பெருசா யார்ட்டையும் அவ்வளோ சொல்லிக்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். எனக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இப்போ நான் வெளியே போகும்போது கூட ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் வெச்ச கண்ணு வாங்காம என்னை பார்த்தா எனக்கு இதுவா ஆக்வர்டெல்லாம் இருக்காது. நான் சொன்னேன்ல, வெக்கப்பட மாட்டேன். பட் அது ஒரு மாதிரி நம்மளோட ஸ்பேஸுக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து எனக்கு அவ்வளவா, அது ஒரு ஆக்டர்னு வந்துட்டா முடிஞ்சிச்சுதான். அது ஆப்வியஸா அது பண்ணி நம்ம பிரைவேட் லைஃப் வந்து நம்ம கையில கிடையாதுங்கிறது பல பேர் சொல்ற மேட்ரு. பட் எனக்கு இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி, நக்கலும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நான் என் பிரைவேட் லைஃப் என் கையில தான் இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிரைவேட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். பட் நம்ம ட்ரை பண்ற ஸ்டேஜ்ல தான் இன்னும் இருக்கும். பிரைவேட் லைஃப் எல்லாம் அப்படி நம்ம கையில ஈஸியாலாம் தர மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த டைம்ல இந்த இது சொல்லாததுனால எனக்கு நிறைய அந்த பிரைவேட் லைஃப், எனக்குன்னு ஒரு எதுவும் என்ன சொல்றது, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் கிடைச்சிது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இவரோட பையன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம்ல தேவைப்படாத மேட்ரு. ஸ்கூலுக்கு போனா அவங்க தெரிஞ்சாலுமே இப்ப இவரோட பையன் தான் தெரிஞ்சாலும் என்னை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க என் பசங்கள்லாம். பெரியவங்க தான் ஒரு இதுவா ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட சேர்க்க வச்சுக்கிறது இல்லை. ஓகே, கமிங் டு ஆதித்யா பாஸ்கர் as an actor. ஓகே, உங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள போகணும் அப்படின்னா உங்களோட ஸ்டோரிஸ், நீங்க சூஸ் பண்ற ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப இப்போ நீங்க சொன்ன மாதிரி செலக்டடா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த கிரைட்டீரியா வச்சு இதை நீங்க சூஸ் பண்றீங்க? என்ன கிரைட்டீரியா வச்சு இதை நான் சூஸ் பண்றேன்னு கேட்டா நான் பதிலாக சொல்லிடுவேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. நான் இப்போ நான் ஒரு டைரக்டரு, ஆதித்யா பாஸ்கரை நான் வந்து வெளியே இருந்து பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப இவன் எந்த மாதிரி படம் நடிச்சான்னா இவன் லைஃபுக்கு நல்லது, நல்லா இருக்கும். எனக்கு என்ன பற்றி தெரியும்ல, மனசு உள்ள இருக்கிறது தான். எந்த படம் நடிச்சா இவன் சந்தோஷமா இருப்பான் தெரியும், எந்த படம் நடிச்சா இவனுக்கு கரெக்டாக இருக்கும், இவன் வந்து இவனோட கேரக்டரையும் சொதப்பி படத்தையும் இவன் சொதப்பாமல் இருக்கணும்ல, அப்படி இருக்கும்போது இது நடிச்சாதான் இது கரெக்டாக இருக்கும்னு ஆதிக்குள்ள இருக்கிற இந்த கம்மி அந்த ஒரு லிட்டில் டைரக்டர் வந்து அப்பப்போ வழிகாட்டுவான். அது போக என்னை சுத்தி ஒரு 4-5 பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வழிகாட்ட இருக்காங்க. எனக்குன்னு ஒரு குருநாதர் கணக்கா என் பிரேம்னா வந்து ராஜகுரு, அவரோட ஒய்ஃப் தனா அக்கா வந்து எனக்கு ராஜமாதா. அவங்க பார்த்து கரெக்டாக வழி நடத்தி கூட்டி போவாங்க. நானும் தப்பான டிஸ்டன்ஸ் எதுவும் எடுக்காம அப்படியே போயிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ நானா பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இது பண்ணாலும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. எனக்கு இப்போ வேற எந்த இதுவும் இப்போ கட்டாயமும் கிடையாது, இது பண்ணியே ஆகணும் அது பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்போ இந்த வேலைக்கு வந்ததே மனசுக்கு பிடிச்சிதான். அப்படி இருக்கும்போது வேற இப்போ நீங்கள் சொல்கிற வேற சில ஆஸ்பெக்ட்ஸுக்காக, இப்போ காசுக்காகவோ இல்லை கமிட்மெண்ட்ஸுக்காகவோ நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னா, பிடிச்ச வேலையிலேயே நம்ம பிடிக்காத ப்ராஜெக்ட் இது பண்ணுறது அகைன்
இப்போ ஐடி வேலைக்கு போகிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐடி வேலைங்கிறது இதுவாக சொல்லல, பட் என்னால் முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இதான் பிடிச்ச வேலை, அதுலேயும் பிடிச்ச விஷயத்தையா எடுத்து பண்ணிட்டோம்னா பெட்டர் இல்லை, அது பெஸ்ட்டு.